ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வரலாற்றிலிருந்து மிக முக்கியமான கேள்வி மற்றும் பதில்கள் பார்க்கலாம். இந்த கேள்விகள் எல்லாமே நீங்கள் போத் டிஎன்பிஎஸ்சி மற்றும் டிஎன்யூஎஸ்ஆர்பி தேர்வுகளுக்கு பயன்படுத்திக்கலாம். இது மிக முக்கியமான ஒரு டாபிக். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முதல் கேள்வி, இந்திய நெப்போலியன் என அழைக்கப்படும் குப்த பேரரசர் யார்? ஆன்சர் சமுத்திரகுப்தர். இவர் தான் இந்திய நெப்போலியன் என்று அழைக்கப்படுகிறார். பொது ஆண்டு 335 முதலாம் சந்திரகுப்தர் இவரை தனது வாரிசாக நியமித்தார். ஸோ எப்போது வாரிசாக நியமித்தார் அப்படின்னு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. பொது ஆண்டு 335. இரண்டாவது கேள்வி, கூற்று 1, குப்த வம்சத்தின் 3வது ஆட்சியாளர் முதலாம் சந்திரகுப்தர். கூற்று 2, சமுத்திரகுப்தர் லிச்சாவி இளவரசியை மணந்தார். இதற்கான சரியான விடை கூற்று 1 மட்டுமே சரியானது. லிச்சாவி குடும்ப இளவரசியை மணந்தவர் யார் அப்படின்னா முதலாம் சந்திரகுப்தர். ஸோ எந்த அரசர்களுக்கு அப்புறம் யார் வருவாங்க அப்படின்றத கிளியராக நம்ம வீடியோவோட எண்டில் பார்க்கலாம். லிச்சாவி அப்படின்றது வடக்கு பீகாரில் இருந்த பழமையான கனசங்கம். மூன்றாவது கேள்வி, எந்த குப்த அரசர் மகாராஜா என்று குறிப்பிடப்படுகிறார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஸ்ரீகுப்தர் மற்றும் கடோத்கஜர். இவங்க 2 பேருமே கல்வெட்டுக்கல்ல மகாராஜா என்ற பெயரில் குறிப்பிடப்பட்டுள்ளனர். நாணயங்களில் முதலாக இடம்பெற்ற குப்த அரசர் யார்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுப்தருடைய வடிவம். நான்காவது கேள்வி, கூற்று 1, குப்த பேரரசு தேசம் அல்லது புக்தி என்னும் பெயரில் பல பிராந்தியங்களாக பிரிக்கப்பட்டன. கூற்று 2, அவற்றை விஷ்யா என்னும் ஆளுநர்கள் நிர்வகித்தனர். இதற்கான சரியான விடை கூற்று 1 மட்டுமே சரியானது. உபாரிகா என்ற பகுதியை ஆண்டவர்கள் தான் ஆளுநர்கள். இந்த பல பிராந்தியங்கள் உபாரிகா அப்படின்னு பிரிக்கப்பட்டது. உபாரிகா பார்த்தீங்கன்னா விஷ்யா என்னும் மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டது. இந்த விஷ்யா பகுதியை ஆட்சி செய்தவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஷ்யாபதிகள். ஐந்தாவது கேள்வி, குப்த பேரரசின் முதல் பேரரசராக கருதப்பட்டவர் யார்? ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் முதலாம் சந்திரகுப்தர். இவர் குப்த பேரரசின் முதல் பேரரசராக கருதப்பட்டவர். இவர் மகாராஜா அதிராஜா என்ற பட்டத்தை ஏற்றார். ஆறாவது கேள்வி, இரண்டாம் சந்திரகுப்தரின் தலைநகரம் எது? ஆன்சர் பாடாலிபுத்திரம். பாடாலிபுத்திரத்தை தலைநகராக கொண்டு இரண்டாம் சந்திரகுப்தர் ஆட்சியை தொடங்கினார். நவரத்தினங்கள் என்று அறியப்பட்ட 9 அறிஞர்கள் யாருடைய அவையில் இருந்தாங்க அப்படின்றத அடிக்கடி தேர்வில் கேட்டிருக்காங்க. ஆன்சர் இரண்டாம் சந்திரகுப்தர். ஏழாவது கேள்வி, இரண்டாம் சந்திரகுப்தரின் வேறு பெயர்களில் தவறானது எது? மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் அதிராஜா. இதில் முக்கியமான பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா விக்ரமாதித்யன். இது எல்லாமே ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி கேள்விகள் கேட்பாங்க. எட்டாவது கேள்வி, 5ஆம் மற்றும் 6ஆம் நூற்றாண்டுகளில் நாலந்தா பல்கலைக்கழகம் யாருடைய ஆதரவில் தலை தோங்கியது? ஆன்சர் குப்த பேரரசர்களுடைய ஆதரவில். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹர்ஷருடைய ஆதரவில் இது தலை தோங்கியது. மகாவிஹாரா என்ற பெயரில் அழைக்கப்பட்டது எதுன்னு பார்த்தீங்கன்னா நாலந்தா பல்கலைக்கழகம். பண்டைய மகத பேரரசில் இருந்த மிக பெரிய பௌத்த மடாலயம் எது அப்படின்னா நாலந்தா பல்கலைக்கழகம். 9வது கேள்வி, நாலந்தா பல்கலைக்கழகம் பக்தியார் கில்ஜியின் படைகளால் சூறையாடப்பட்டு அழிக்கப்பட்டது எப்போது? ஆன்சர் பொது ஆண்டு 1200ஆம் ஆண்டு. ஸோ நாலந்தா பல்கலைக்கழகத்தின் அழிவுக்கு காரணமானவர் யார்? பக்தியார் கில்ஜி. இவர் மம்லுக் வம்சத்தை சேர்ந்தவர். 10வது கேள்வி, கவிராஜா என்ற பட்டம் பெற்ற குப்த பேரரசர் யார்? கவிராஜா என்ற பட்டம் பெற்ற குப்த பேரரசர் யார்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர். இவர் விஷ்ணு பக்தர், இசை பிரியர் மற்றும் கவிதை பிரியர். கங்கை சமவெளியின் மேற்கு பகுதியில் 9 அரசர்களை படைபலத்தால் வென்றவர் யார்? சமுத்திரகுப்தர். இது அடிக்கடி தேர்வில் கேட்கப்பட்டது. 11வது கேள்வி, உதயகிரி குகை கல்வெட்டு, மதுரா பாறை கல்வெட்டு, சாஞ்சி பாறை கல்வெட்டு ஆகியவை எந்த குப்தர் மன்னரின் சிறப்பை கூறுகிறது? ஆன்சர் இரண்டாம் சந்திரகுப்தர். 12வது கேள்வி, அலகாபாத் தூண் கல்வெட்டு எந்த குப்த மன்னரை பற்றி கூறுகிறது? மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின் இது. ஆன்சர் சமுத்திரகுப்தர். அலகாபாத் தூண் கல்வெட்டு சமுத்திரகுப்தர். பொறுத்துகளையும் நமக்கு கேட்டிருக்காங்க.
13வது கேள்வி, ஃபிதாரி தூண் கல்வெட்டு எந்த குப்த மன்னரை பற்றி கூறுகிறது? இதுவும் ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் ஸ்கந்தகுப்தர். ஃபிதாரி தூண் கல்வெட்டு ஸ்கந்தகுப்தர். 14வது கேள்வி, யாருடைய ஆட்சி காலத்தில் சீன துறவி பாகியான் இந்தியாவிற்கு வருகை புரிந்தார்? ரீசெண்டாக நடைபெற்ற எக்ஸாமில் கூட இதை கேட்டிருந்தாங்க. ஆன்சர் 2ஆம் சந்திரகுப்தர். இவர் எந்த நாட்டினுடைய பயணி அப்படின்றத பார்த்துக்கோங்க. 15வது கேள்வி, குப்த வம்சத்தை நிறுவியவர் யார்? குப்த வம்சத்தை நிறுவியவர் ஸ்ரீகுப்தர். 16வது கேள்வி, குப்த அரச வம்சத்தின் தலை சிறந்த அரசர் யார்? ஆன்சர் சமுத்திரகுப்தர். 17வது கேள்வி, அலகாபாத் தூணில் பொறிக்கப்பட்டுள்ள மெய்கீர்த்தி யாரால் இயற்றப்பட்டது? ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் ஹரிசேனர். 18வது கேள்வி, எந்த குப்த பேரரசர் தென்னிந்தியாவில் பல்லவ நாட்டு அரசர் விஷ்ணுகோபனை தோற்கடித்தார்? ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் சமுத்திரகுப்தர். 19வது கேள்வி, எந்த குப்த பேரரசர் சாக அரசர்களை தோற்கடித்து மேற்கு மாலவத்தையும் குஜராத்தையும் கைப்பற்றினார்? ஆன்சர் 2ஆம் சந்திரகுப்தர். இந்த கொஷினுக்கு எல்லாமே ஒரு ஹிண்ட் வச்சுக்கோங்க. 20வது கேள்வி, எந்த குப்த பேரரசர் தனது மேலாதிக்கத்தை நிலைநாட்ட வேத கால சடங்கான குதிரைகளை பலியிடும் வேள்வியை மீண்டும் நடைமுறைப்படுத்தினார்? ஆன்சர் சமுத்திரகுப்தர். இது பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக அஸ்வமேத யாகம். அஸ்வமேத யாகத்தை மேற்கொண்டவர் யாருன்னு கேட்பாங்க. சமுத்திரகுப்தர். மிக முக்கியமான ஒரு கேள்வி இது. 21வது கேள்வி, குதுப் மினாருக்கு அருகில் உள்ள இரும்பு தூண் எந்த குப்த மன்னரால் உருவாக்கப்பட்டது? இதுவும் ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் 2ஆம் சந்திரகுப்தர். குதுப் மினாருக்கு அருகில் உள்ள இரும்பு தூண் எந்த குப்த மன்னரால் உருவாக்கப்பட்டது? 2ஆம் சந்திரகுப்தர். 22வது கேள்வி, இலங்கையைச் சேர்ந்த ஸ்ரீ மேகவர்மன் என்னும் பௌத்த அரசன் எந்த குப்த அரசரின் சமகாலத்தவர்? ஆன்சர் சமுத்திரகுப்தர். இவர் பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர் ஆட்சி காலத்தில் பல்வேறு பரிசுகளை அனுப்பி கயாவில் ஒரு பௌத்த மடம் கட்ட அனுமதி கோரினார். ஸோ கயாவில் ஒரு பௌத்த மடம் கட்டி அனுமதி கோரியவர் யாருன்னு கேட்பாங்க. ஸ்ரீ மேகவர்மன். 23வது கேள்வி, எந்த குப்த அரசரின் அவை நவரத்தினங்கள் என அழைக்கப்படுகிறது? ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் 2ஆம் சந்திரகுப்தர். 24வது கேள்வி, 2ஆம் சந்திரகுப்த அரசரின் அவையில் இருந்த காகபானகர் என்பவர் யார்? காகபானகர் என்பவர் ஜோதிடர். விக்ரமாதித்யர் என்று சொல்லக்கூடிய 2ஆம் சந்திரகுப்தர் அவையில் இருந்த நவரத்தினங்கள் இவங்க தான். ஸோ இது பொருத்துகளை அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கண்டென்ட். பார்க்கலாம் நம்ம. காளிதாசர், ஹரிசேனர் இவங்க 2 பேருமே சமஸ்கிருத புலவர். அமரசிம்ஹர் அகராதியல் ஆசிரியர். அமர அகராதி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தன்வந்திரி மருத்துவர். வருத்தம் மருத்துவர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. காகபானகர் ஜோதிடர். காகம் ஜோதிடர். சங்கு கட்டிடக்கலை நிபுணர். சங்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கட்டிடம். வராகமிகிரர் வானியல் அறிஞர். வானில் நட்சத்திரங்கள் ஒளிர்கிறது. வராகமிகிரர் மிளிர்கிறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வானியல் அறிஞர். வராட்சி இலக்கண ஆசிரியர் மற்றும் சமஸ்கிருத புலவர். விட்டல் பட்டர் மாய வித்தைக்காரர். கூற்று 1, சமுத்திரகுப்தர் ஹரிசேனர் மற்றும் வசுபந்து போன்ற அறிஞர்களை ஆதரித்தார். கூற்று 2, குப்தர்களின் நாணயங்களில் அவர் வீணை வாசிப்பது போன்ற சின்னம் உள்ளது. கூற்று 2மே சரியானது. ஸோ குப்தர்களுடைய நாணயங்களில் யார் வீணை வாசிப்பது போன்ற சின்னம் உள்ளது அப்படின்றத பாருங்க. சமுத்திரகுப்தர். ஹரிசேனர் மற்றும் வசுபந்து போன்ற அறிஞர்களை ஆதரித்தவர் யாருன்னு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. சமுத்திரகுப்தர். 26வது கேள்வி, வாகடக இளவரசருக்கு தன் மகள் பிரபாவதியை திருமணம் செய்து வைத்தவர் யார்? ஆன்சர் 2ஆம் சந்திரகுப்தர். 27வது கேள்வி, நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் யார்? மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் 1ஆம் குமாரகுப்தர். இவர் சக்கரராதித்யர் என்றும் அழைக்கப்படுகிறார். 1ஆம் குமாரகுப்தர் சக்கரராதித்யர் என்றும் அழைக்கப்படுகிறார். 28வது கேள்வி, மிக சிறந்த குப்த பேரரசர்களில் கடைசி பேரரசர் யார்? ஆன்சர் பாலாதித்யர். மிக சிறந்த குப்த பேரரசர்களில் கடைசி பேரரசர் பாலாதித்யர். இவர் 1ஆம் நரசிம்மகுப்தர் என்ற பெயரில் அரியணை ஏறினார். 29வது கேள்வி, குப்த வம்சத்தின் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் யார்?
அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் விஷ்ணுகுப்தர். 30வது கேள்வி, வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் குப்த அரசர் யார்? வெள்ளி நாணயங்களை முதலாக வெளியிட்டவர் 2ஆம் சந்திரகுப்தர். இப்போ எந்தெந்த அரசர்களுக்கு அப்புறம் யார் வருவாங்க அப்படின்றத ஷார்ட்டாக பார்க்கலாம். முதல்ல குப்த அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? ஸ்ரீகுப்தர். இவருடைய மகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா கடோத்கஜர். இவருக்கு அப்புறம் இவருடைய மகன் 1ஆம் சந்திரகுப்தர் அரியணை ஏறினார். 1ஆம் சந்திரகுப்தருடைய மகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தருடைய மகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் சந்திரகுப்தர். 2ஆம் சந்திரகுப்தருடைய முக்கியமான பெயர்களில் ஒன்று விக்ரமாதித்யா. ஆப்ஷனில் ஒன்று 2ஆம் சந்திரகுப்தர்னு இருக்கும், இல்லைனா விக்ரமாதித்யான்னு இருக்கும். 2ஆம் சந்திரகுப்தர் தன்னுடைய சகோதரர் ராமகுப்தருடன் வாரிசுரிமை போரிட்டு அரியணை ஏறுகிறார். இது ரொம்ப மிக முக்கியமான ஒரு பாயிண்ட், பார்த்துக்கோங்க. 2ஆம் சந்திரகுப்தருடைய மகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா 1ஆம் குமாரகுப்தர். இவர் தான் நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர். இவருடைய மகன் ஸ்கந்தகுப்தர் அடுத்து அரியணை ஏறுகிறார். இவர் ஹூணர்களின் படையெடுப்பால் தோற்கடிக்கப்படுகிறார். அதற்கப்புறம் நிறைய அரசர்கள் அரியணை ஏறுறாங்க. அதற்கப்புறம் பேரரசு பார்த்தீங்கன்னா வீழ்ச்சியை நோக்கி தான் செல்லுது. கடைசியாக இருந்த அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணுகுப்தர். இவர் ஆட்சி செய்த காலம் பொது ஆண்டு 540 முதல் 550 வரை. ஸோ அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் யார்? விஷ்ணுகுப்தர். இதில் இருக்க மிக முக்கியமான ஒரு அட்டவணை பார்க்கலாம். இது அடிக்கடி தேர்வில் கேட்கப்படக்கூடியது. குப்தர் காலத்தில் நிலங்களை வகைப்படுத்துதல். பொறுத்துகளை கேட்குறாங்க. ஷேத்ரா வேளாண்மைக்கு உகந்த நிலங்கள், கிலா தரிசு நிலங்கள், அப்ரகதா வனம் அல்லது காட்டு நிலங்கள், வஸ்தி குடியிருப்புக்கு உகந்த நிலங்கள், கபத சரகா மேய்ச்சல் நிலங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு டாப்பிக்லேருந்து கொஷின் அண்ட் ஆன்சர் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.